உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சுழலும் புவியும் சற்றே நின்று திகைத்து பார்க்கும் அளவிற்கு செயலாற்றலில் வேகம், அர்த்த சாஸ்திரம் இயற்றிய சாணக்கியரை விஞ்சும் விவேகம், பாரி காரி வல்வில் ஓரி உள்ளிட்ட கடையெழு வள்ளல்களை விட வாரி வழங்கும் கருணை உள்ளம், தீய சக்திகளை புறமுதுகிட்டு ஓடச் செய்த வீர பராக்கிரமம், அரிஸ்டாட்டிலும் அசந்து போகும் அசாத்திய நுண்மான் நுழைப்புலம், ஷெல்லிக்கிணையான இலக்கிய செறிவு, பீத்தோவன் பிரமிக்கும்படியான இசை ஞானம், ஷேக்ஸ்பியரையும் கூர்ந்து கவனிக்கச் செய்யும் ஆங்கில ஆளுமை, ஐன்ஸ்டீனும் வியந்து நோக்கும் விஞ்ஞான பார்வை. அகில உலக அரசியல் வல்லுநர்களாலும் சிந்திக்கவியலாத புரட்சி திட்டங்களை புகுத்திய புதுமை, உச்சபட்ச கண்டுபிடிப்புகளை உலகிற்கு அளித்த எடிசனையும் வெஞ்சிய நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்திய பெருமை, அன்னை தெரசாவும் அகமகிழ்ந்த சேவை மனப்பான்மை, சீதக்காதியை விஞ்சிய பரோபகார சிந்தனை, ஏழ்கடலும் எதிர்க்க வந்தாலும் துணிவுடன் எதிர்நோக்கும் நெஞ்சுரம் ஆகிய அனைத்து திறன்களுடனும் நொடிக்கு நொடி மாறும் பிரபஞ்ச நிகழ்வுகளையும் சர்வதேச அரசியலில் ஏற்படும் அதிரடி மாற்றங்களையும் வானின் பால்வீதி முதல் விஞ்ஞான விதிகள் அனைத்தையும் அறிந்த ஒப்பாரும் மிக்காருமில்லா மகோன்னத தலைவராக வள்ளல்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் திகழ்கிறார். மக்களும் மாக்களும் போற்றும் மனிதருள் தெய்வமாக, நலிந்தவர்களின் வாழ்வை நலம் பெறச் செய்யும் தலைவராக, ஏழைகளின் ஏந்தலாக, மாணவர்களின் கடவுளாக, தாய்க்குலங்களின் துயர் தீர்த்த அன்னையாக, இளைஞர்களின் முன்னுதாரணமாக, முன்னோடி திட்டங்களை அறிமுகப்படுத்தி உலகின் வழிகாட்டியாக விளங்கும் பொன்மன தலைவி கருணை கடல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நானிலத்தில் பிறந்தமைக்கு என்னதவம் செய்தோம் என உள்ளம் உருக இறைவனிடம் அன்றாடம் நன்றி செலுத்துகின்றனர் தமிழ் மக்கள். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அஇஅதிமுக அரசு தமிழக கைவினைஞர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நோக்கில் தமிழ்நாடு கைத்திற தொழில்கள் வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்துள்ளதோடு அயல் நாடு மற்றும் அயல் மாநிலங்களில் தமிழ்நாடு கைவினைப் பொருட்களின் விற்பனையை மேம்படுத்த நிதி உதவி அளித்தும் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை விரிவாக்கியும் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாடு கைத்திற தொழில்கள் வளர்ச்சி நிறுவனத்தின் நோக்கங்கள், விற்பனை பொருட்கள், விற்பனை அளவு, கண்காட்சிகள், விற்பனை நிலையங்கள், உற்பத்தி நிலையங்கள், ஏற்றுமதி உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அஇஅதிமுக அரசு கைவினை கலைஞர்களின் மேம்பாட்டிற்காக செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்கள், தமிழ்நாடு கைத்திற தொழில்கள் வளர்ச்சி நிறுவனத்தின் நோக்கங்கள், கைவினைஞர்களுக்கான விருதுகள் குறித்த குறுந்தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். தமிழக கைவினைஞர்களுக்கு சந்தை வாய்ப்பினை ஏற்படுத்துதல், கைவினைஞர்களின் திறமையை மேம்படுத்த உரிய பயிற்சிகள் அளித்தல், கைவினைஞர்களின் உற்பத்தி திறனை மேம்படுத்துதல், கைவினை பொருட்களின் தரத்தை மேம்படுத்துதல், கைத்திற பொருட்கள் உற்பத்தியில் ஏற்படும் கடின தன்மையை களைதல், கைத்திற தொழிலில் உள்ள பணியாளர்களுக்கு பணியின் போது ஏற்படும் இடர்பாடுகளை குறைத்தல் அல்லது நீக்கல், வடிவமைப்புகளில் புதுமையை ஊக்குவித்தல், கைத்தொழிலுக்கு சமூக பொருளாதார பாதுகாப்பு அளித்தல் ஆகியவை பூம்புகார் நிறுவனத்தின் முக்கிய நோக்கங்களாகும். இந்நிறுவனம் தன்னுடைய உற்பத்தி நிலையங்கள் மூலமாகவும் சிறப்பு திட்டங்கள் வாயிலாகவும் கைவினைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை வழங்கி வருகிறது. வள்ளல்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2011-2012 ஆண்டில் பூம்புகார் நிறுவனத்தின் உற்பத்தி நிலையங்களில் பணிபுரியும் கைவினைஞர்களுக்கு 100 விழுக்காடுகள் கூலியை உயர்த்தி வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்தினார். மேலும் இந்நிறுவனத்தின் உற்பத்தி நிலையங்களில் பணியாற்றும் கைவினைஞர்களுக்கு 50% கூலி உயர்வு 1/10/2013 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டின் கைத்திற தொழில்களில் புதிய தலைமுறை கைவினைஞர்களை உருவாக்கும் நோக்கத்துடன் பயிற்சி வகுப்புகளுக்காக 2012-2013 ஆண்டில் தமிழ்நாடு அரசு 20 லட்சம் ரூபாயும், 2013-2014 ஆண்டில் 30 லட்சம் ரூபாயும் வழங்கியுள்ளது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தஞ்சாவூர் ஓவிய கலையினை மேலும் வளர்ச்சியடைய செய்திடும் வகையில் ஸ்ரீரங்கத்தில்
100 மகளிருக்கு ஓராண்டு கால ஓவிய பயிற்சி வகுப்பினை அறிவித்தார். அதன்படி பயிற்சியின் போது மூலப்பொருட்கள் மற்றும் மாத உதவித்தொகை 2000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. பயிற்சியின் முடிவில் சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன. இதற்கான நிதி உதவியாக தமிழக அரசினால் 83 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் பாரம்பரியமிக்க மரச்சிற்பங்களுக்கு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பெரிய அளவில் வரவேற்பு உள்ளது. இளம் கைவினைஞர்களுக்கு பயிற்சி அளிப்பதன் மூலம் இத்தொழில் நன்கு செழித்தோங்குவதுடன் சந்தைக்கு தேவைப்படும் மரச்சிற்பங்களின் உற்பத்தியையும் ஈடு செய்ய இயலும். தொழிலில் ஆர்வமுள்ள 10 இளம் கைவினைஞர்களுக்கு 6 லட்சம் ரூபாய் செலவில் 1 வருட பயிற்சி வகுப்பு நடத்தப்படுகிறது. தமிழகத்தில் கைத்திறன் மேம்பாட்டுக்காக செயல்பட்ட சிறந்த 10 கைவினைஞர்களை தேர்ந்தெடுத்து ஆண்டுதோறும் 50,000 ரூபாய் ரொக்க பரிசு, 4 கிராம் தங்கப்பதக்கம், தாமிர பத்திரம் மற்றும் தகுதிச் சான்றிதழ் கொண்ட பூம்புகார் மாநில விருது வழங்கப்படுகிறது. இவ்விருது பெற்ற கைவினைஞர் பொருளாதாரத்தில் பின்தங்கியவராக இருந்தால் மாதாந்திர ஓய்வூதிய திட்டத்திலும் பயன்பெற தகுதி உடையவராவார். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் பூம்புகார் மாவட்ட கைத்திறன் விருது என்ற புதிய விருது கடந்த 2011-2012 ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இவ்விருது ஒவ்வொரு ஆண்டும் 16 கைத்திற தொழிற்பிரிவிலிருந்து கைவினைஞர்களுக்கு தலா 5,000 ரூபாய் ரொக்க பரிசு, 1 வெள்ளிப்பதக்கம் மற்றும் சான்றிதழும் வழங்கப்படுகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் 199 கைவினைஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. 65 வயதுக்கும் மேற்பட்ட திறன்மிகு கைவினைஞர்களுக்கு வாழும் கைவினை பொக்கிஷம் என்ற விருது வள்ளல்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் 2013-2014 ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இவ்விருது தமது வாழ்நாளை கலையை வாழ்விக்கவும் அதன் மேம்பாட்டிற்கும் அர்ப்பணித்துக் கொண்ட 10 கைவினைஞர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும், தாமிர பத்திரமும், 8 கிராம் எடையிலான தங்க பதக்கமும் சான்றிதழும் வழங்கப்படுகிறது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் 2013-2014 ஆண்டில் 30 வயதுக்குட்பட்ட இளம் கைவினைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் அடுத்த தலைமுறை கைவினைஞர்களுக்கான விருதுகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இளம் கைவினைஞர்களுக்கான போட்டிகள் சென்னை, தஞ்சாவூர், நாச்சியார் கோவில், சுவாமிமலை, மதுரை, கன்னியாகுமரி, கள்ளக்குறிச்சி, அரும்பாவூர், வாகைக்குளம், புதுக்கோட்டை, மாமல்லபுரம், திண்டுக்கல், பத்தமடை ஆகிய 13 மையங்களில் நடத்தப்பட்டன. இதில் 66 இளம் கைவினைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு முதல் பரிசும் மேலும் 66 இளம் கைவினைஞர்களுக்கு 2ஆம் பரிசும் வழங்கப்பட்டன. பூம்புகார் நிறுவனத்தின் மூலம் விற்பனை செய்யப்படும் கைத்திற பொருட்கள், விற்பனை அளவு, ஏற்றுமதி, கண்காட்சிகள், உற்பத்தி மற்றும் விற்பனை நிலையங்களின் விவரங்களை விரிவா பார்க்கலாம். மக்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் பொற்கால ஆட்சியில் 2013-2014 ஆண்டில் 30,87 லட்சம் ரூபாய் விற்பனை அளவை எட்டி பூம்புகார் நிறுவனம் உயர்ந்தபட்ச சாதனையை நிகழ்த்தியுள்ளது. தமிழகத்தின் முக்கிய விற்பனை கைவினைப் பொருட்களான பஞ்சலோக சிலைகள், பித்தளை விளக்குகள், தஞ்சாவூர் ஓவியங்கள், மரச்சிற்பங்கள் மற்றும் கற்சிற்பங்கள் ஆகியவை பூம்புகாரின் ஆண்டு விற்பனையில் இன்றியமையாத பங்கு வகிக்கிறது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கைவினைஞர்களுக்கு கூடுதல் சந்தை வாய்ப்பினை ஏற்படுத்த உத்தரவிட்டதன் அடிப்படையில் 2013-2014 ஆண்டில் 255 கண்காட்சிகள் நடத்தப்பட்டுள்ளன. இதுவே ஒரு வருடத்தில் பூம்புகாரால் நடத்தப்பட்ட கண்காட்சிகளில் உயர்ந்தபட்சமாகும். இதில் 42 கண்காட்சிகள் வெளி மாநிலங்களில் நடத்தப்பட்டுள்ளன. இக்கண்காட்சிகளின் மூலம் 12,23 லட்சம் ரூபாய் விற்பனை நடைபெற்றுள்ளது. வெளிமாநிலம் மற்றும் அயல் நாடுகளில் நடத்தப்படும் கண்காட்சிகளில் தமிழக கைவினைஞர்கள் பங்கேற்று தங்களின் படைப்புகளை சந்தைப்படுத்துவதற்காக நிதி உதவி வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் வெளிமாநிலங்களில் நடைபெறும் கண்காட்சிகளில் பங்கு பெறும் கைவினைஞர்களுக்கு தலா 25,000 ரூபாய் வரை உதவித்தொகையும், அயல் நாடுகளில் நடைபெறும் கண்காட்சிகளில் கலந்து கொள்ளும் கைவினைஞர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வரை உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்திற்காக 2013-2014 ஆண்டில் 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. பஞ்சலோக சிலைகள், பித்தளை அலங்கார விளக்குகள், நூக்கமர அரைக்கலன்கள் மற்றும் தஞ்சாவூர் ஓவியங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் பூம்புகார் நிறுவனத்தின் மூலம் சிங்கப்பூர், மலேசியா, இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. சென்னை, டெல்லி, பெங்களூரு, கொல்கத்தா, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம்,
தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி, கும்பகோணம், சுவாமிமலை மற்றும் மாமல்லபுரம் ஆகிய 14 இடங்களில் விற்பனை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நாச்சியார் கோவிலில் பாரம்பரிய பித்தளை விளக்குகளும், மதுரையில் பித்தளை கலைப்பொருட்களும் விளக்குகளும், வாகை குளத்தில் பித்தளை மலபார் விளக்குகளும் பிற விளக்குகளும், சுவாமிமலையில் பஞ்சலோக சிற்பங்களும், தஞ்சாவூரில் கலை தட்டுகளும், கள்ளக்குறிச்சியில் சந்தனமர சிற்பங்களும், மாமல்லபுரத்தில் கற்சிற்பங்களும் உற்பத்தி செய்யப்படுகின்றன. சென்னை அண்ணா சாலையில் உள்ள பூம்புகார் விற்பனை நிலையத்தில் 50 லட்சம் ரூபாய் செலவில் கைத்திறன் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கன்னியாகுமரியில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிரந்தர கண்காட்சி திடல் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசு கைவினைப் பொருட்கள் வளர்ச்சிக் கழகங்களில் பூம்புகார் நிறுவனம் மட்டுமே தமிழகத்தின் முக்கிய கைவினைப் பொருட்களுக்கு சொந்த உற்பத்தி நிலையங்களை கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் சென்னை உள்பட 11 இடங்களிலும் புதுடெல்லி, பெங்களூரு, கொல்கத்தா ஆகிய வெளி மாநிலங்களிலும் செயல்பட்டு வரும் பூம்புகார் நிறுவனத்தில் இடம்பெற்றுள்ள பாரம்பரியமிக்க அழகிய பஞ்சலோகங்கள், விளக்குகள், ஓவியங்கள், சிற்பங்கள், தட்டுகள், நகைகள், துணி வகைகள் உள்ளிட்டவற்றை குறைந்த விலையில் வாங்கி பயனடைந்த நுகர்வோர் மக்களின் முதல்வருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. விளக்கு நல்லா 1 அடி 2 அடி 3 அடி அந்த மாதிரி அனைத்து விதமான விளக்குகள், கிளி விளக்குகள், யானை விளக்குகள்னு பிரதோஷ விளக்குகள்னு இந்த வருஷம் அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க. அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி தஞ்சாவூர் ஓவியங்களை கூட ரொம்ப சிறப்பாக வச்சுருக்காங்க. வெளியில் எங்கேயுமே கிடைக்காத ஓவியங்கள் நம்ம பரிசாக கொடுக்கணும்னாலும் சரி, வெளி மாநிலத்துக்கு வெளிநாட்டுக்கு நம்ம கொடுக்கணும்னாலும் சரி, ரொம்ப தரமாகவும் அழகாகவும் வாங்கி வச்சுருக்காங்க. வெளி கடையில் கிடைச்சாலும் நம்ம பூம்புகார் அரசு விற்பனத்திலிருந்து தரமாகவும் நல்ல கைவினை கலங்கள் செய்து அவங்கள ஊக்கப்படுத்துகிற மாதிரியும் இருக்குது. நம்ம வாங்கினா கூட ஒரு 40-50 வருஷங்கள் கழிச்சு போனால் கூட நான் தஞ்சாவூர் போய் இந்த மாதிரி பொருளை வாங்கினேன், இன்னும் நல்லா தரமாக இருக்குன்னு நம்ம நினச்சி சந்தோஷப்படலாம். அந்த வகையான பொருட்களை வாங்கி நம்ம இங்கே வீட்டுக்கு அலங்காரத்துக்கு வச்சுக்கலாம். சென்னையிலேருந்து கொட்டாவூர் வரோம். நாங்கள் இந்த மகாபலிபுரம் சுற்றி பார்க்கறதுக்கும் வந்திருக்கிறோம். இந்த கடையில் நாங்கள் மணி எல்லா பொருளும் வாங்கியிருக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தரமாக இருக்குது, விலையும் கம்மியாக இருக்குது. அம்மாவுக்கு ரொம்ப நாங்கள் நன்றி சொல்கிறோம். நான் இப்போ அகல் விளக்கு 36 விளக்கு வாங்கியிருக்கேன் திருச்சிராப்பள்ளி ஐயப்பன் கோயிலுக்காக. அந்த ஒவ்வொரு ஆண்டும் சாமி எழுந்தருளி வரும்போது இந்த இரு பக்கமும் இந்த விளக்கு ஏற்றி சாமி வரவேற்கிறது ஒரு அழகாக இருக்கும். அதோடைய வேலை அதுக்காக வாங்கியிருக்கேன். பூம்புகாருடைய கலைப்பொருளுக்கு எப்போதுமே தனி மரியாதை உண்டு. குத்து விளக்கெல்லாம் அழகழகாக இருக்குது. தீபத்துக்குரிய விளக்குகளும் இருக்கிறது. நான் இங்கே என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கிஃப்ட்டு வாங்கிறதுக்கும் இங்கே தான் வாங்கிட்டு போவேன். நான் வாடிக்கையாளர்களுக்கு நிறைய தள்ளுபடியெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. பூம்புகாருக்கும் மக்கள் முதல்வருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்வேன். பூம்புகார் ஷாப்பில் நிறைய திங்ஸ் பார்த்துருக்கேன். நிறைய திங்ஸ் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸாக இருக்குது. ஜுவல்லரி கவுண்டர் பார்த்தேன், வுட் ஐட்டம் பார்த்தோம், திருவள்ளுவர் சிலை ட்ராச்சுலாம் நல்லாயிருக்கு, ஷெல் ஐட்டம் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. இஞ்சலோக சிலை எல்லாம் நிறையா இருக்குது. பித்தளையில் குத்து விளக்கெல்லாம் ரொம்ப டிசைனாக நிறைய ரொம்ப வெரைட்டிஸாக இருக்குது. கைவினை பொருட்கள் எல்லாம் நிறைய ரொம்ப அழகழகாக இருக்குது. பழைய காலத்து பொருளெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப விலையும் கம்மி விலையாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அம்மா ஆட்சி காலத்தில் இந்த பூம்புகார் விற்பனை நிலையத்துலைங்க ரொம்ப சீப்பாகவும் ரொம்ப ஃபேன்சியாக நல்ல குவாலிட்டியாகவும் ரொம்ப நல்லா இருக்குது. சந்தனக்கட்டையில் காந்தி சிலையை பார்த்தேன். ஒரிஜினல் காந்தி சிலையை சந்தனக்கட்டையிலேயே செய்திருக்காங்க. நல்ல மனத்தோடு தரமானதாக இருக்குது, விலையும் குறைவு. உண்மையான பொருளுக்கு நல்ல கலை அம்சத்தோடு சிறப்பாக செய்திருக்கிறார்கள். நல்ல நிறைய வெரைட்டிகளும் வைத்திருக்கிறார்கள். தமிழக அரசு இந்த பூம்புகார் நிறுவனத்தை சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். மக்களுக்கு எல்லா இடங்களிலும் கண்காட்சிகளை வைத்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் திருவண்ணாமலேருந்து வந்திருக்கிறோம். இங்கே கன்னியாகுமரிக்கு டூர் வந்தோம். பூம்புகார் கைவினைப் பொருட்கள் போர்டு பார்த்த உடனே உள்ளே வரணும்னு தோணுச்சு, பார்த்தோம். எல்லாமே நல்லாயிருக்கு. குறிப்பாக இந்த சோழியில் செஞ்ச விஷயம், இந்த தேங்காயில் செஞ்ச விஷயம், அப்புறம் வளையல்கள் எல்லாமே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. விலையும் ரொம்ப குறைவாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, பொருள் நல்லா இருக்குது. பார்த்தோன்னே வாங்கணும்னு தோணுது. நாங்களும் நிறைய வாங்கியிருக்கிறோம். இங்கே சாரீஸும் நல்லாயிருக்கும், எடுத்திருக்கேன். குவாலிட்டிஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். எல்லாமே குங்குமம், சந்தனம் எது வாங்கினாலும், எவ்வளோ ஒரு சின்ன பொருள் வாங்கினாலும் சரி, இல்லை கைவினைப் பொருட்கள் பெரிய பெரிய பொருட்கள் வாங்கினாலும் சரி, எல்லாமே நம்ம வாங்கிட்டு போனால் திருப்பி அவங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே இருக்காது. எல்லாம் பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும்.
வள்ளல்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு உற்பத்தி நிலையங்களில் பணியாற்றும் கைவினைஞர்கள், பயிற்சி வகுப்புகளில் பங்கேற்ற புதிய கைவினைஞர்கள், விருதுகள் பெற்ற கைவினைஞர்கள், விற்பனையாளர்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. 1993 மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு இந்த நிலையத்தை திறந்து இந்த கலைக்கு ஒரு புத்துயிர் ஊட்டினாங்க. அதோடு இல்லாமல் இந்த கலை வளரணுங்கிறதுக்காக இந்த பயிற்சியாளர்கள், அதாவது தஞ்சாவூரில் மட்டும் இல்லாமல் சுற்று கிராமங்கள்லேருந்தும் பயிற்சியாளர்கள் அனைவரும் பயன்படும் வகையில் பயிற்சியாளர்களை தேர்வு செய்யறதுக்காக விளம்பரப்படுத்தி அருகில் உள்ள கிராமங்கள்லேருந்து இளைஞர்களை கொண்டு வந்து பயிற்சி பெற வச்சு இந்த தொழிலை ஈடுபடுத்த தொழில் வளர்கிறதுக்கும் அவங்களுக்கு வேலைவாய்ப்புக்கும் செஞ்சாங்க. சென்ற வருடம் இந்த தொழிலில் ஈடுபட்டு 60 வயதுக்கு கடந்தவங்களை ஒன்று திரட்டி அவர்கள் வாழும் கைவினர் பொக்கிஷம் இன்னொரு விருதை ஏற்படுத்தி அதில் அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் 8 கிராம் தங்கமும் ஒரு தாமரை பட்டயமும் கொடுத்தாங்க. இவ்வளவுதையும் செஞ்சு இந்த தொழில் வளர்ச்சிக்கு உதவுற அம்மாவுக்கு ரொம்ப நன்றிங்க. தமிழக அரசின் அறிவிப்பான 2013ஆம் ஆண்டு 100 பெண்களுக்கு தஞ்சை ஓவிய பயிற்சி நிறைவு பெற்றது. இந்த 100 பெண்களுக்கும் தமிழக அரசின் அறிவிப்பால் நல்லதொரு வாழ்வாதாரம் அமையப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் பெயிண்டிங் மற்றும் பஞ்சலோக சிலைகள் தஞ்சாவூர் ஷோரூம் மூலமாக ஏற்றுமதி செய்ய நிறைய ஆணைகள் பெறப்பட்டு அது தற்பொழுது ப்ராசஸ் ஆகி கொண்டு வருகின்றது. அம்மா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு சிறந்த ஓவிய பயிற்சியை கொடுத்து எங்களையும் ஓவியராக்கி சிறந்த திட்டத்தை செயல்படுத்திய அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு பெண் சமூகத்துக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார்களோ, அவர்கள் வழி நடத்திய பாதையை நாங்கள் கரெக்டாக அவர்களுடைய வழி நடத்தல நாங்கள் வெற்றிகரமாக முடித்தோம். இது மாதிரி எந்த ஹோல் இந்தியாவில் கூட இந்த மாதிரி ஒரு பயிற்சி நிறைவேறியதாக சரித்திரமே இல்லை. மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அங்கே இந்த 100 மகளிருக்கான தஞ்சை ஓவிய பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. இந்தியாவில் உள்ள தொன்மையான கலைகளில் தஞ்சை பாணி ஓவியங்களுக்கு சிறப்பான இடம் உண்டு. இந்த ஓவியங்களை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏழை பணக்காரங்கிற பேதம் இல்லாமல் எல்லோரையும் ஒரே மாதிரி நினைச்சு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அம்மா அவங்களுக்கு 100 பேர் சார்பாக நாங்கள் எல்லாரும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்தியாவிலேயே சந்தன மர சிற்பக்கூடம் கள்ளக்குறிச்சியில் மட்டும்தான் இருக்குது. சிறந்த முறையில் சந்தன மர சிற்பங்கள், நுணுக்கமான முறையில் சிற்பங்கள் மட்டும் இல்லாமல் லட்சுமி, சரஸ்வதி, விநாயகர் அப்படின்னு இல்லாமல் தலைவர்கள் சிலை, பாரதியார், காந்தி, எம்ஜிஆர், பல தலைவர்கள் சிலைகள், எல்லா சிலைகளும் செய்து நுணுக்கம் வேலைப்பாடு நுணுக்கத்துடன் செய்து அனுப்பி வந்துக்கிட்டு இருக்கோம். சந்தன மர சிற்ப அழியாமல் இருக்கிறதுக்கு அந்த இளைய தலைமுறைன்னு சொல்லி ஊக்குவிச்சு அவங்கள ப்ரைஸ்லாம் கொடுத்து அவங்கள வளர்த்து விட்ட இந்த தமிழக அரசுக்கும் அம்மா அவர்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை போன்ற கைவினைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக பல்வேறு பயிற்சி திட்டங்கள், அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும், 1 வருட பயிற்சி திட்டம் தற்போது சின்ன சேலத்தில் நடைபெற்றது. அதில் உபகரணங்கள் மற்றும் ஊக்கத்தொகை மற்றும் அளித்து வந்தார்கள். மற்றும் 30 வயதுக்கு உட்பட்ட கைவினை கலைஞர்கள், அடுத்த தலைமுறை கலைஞர்கள் வளரும் விதமாக இங்கு இந்த கூடத்தில் தற்போது ஏற்கனவே நடைபெற்றது, பயிற்சி போட்டி ஒன்று நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டவர்களுக்கு வெள்ளி பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினார்கள். விநாயகர், புத்தர், அப்புறம் மற்ற சாமி சிலைகள், அப்புறம் சூரிய பலகை, அப்புறம் பூஜை ரூம் டோரு, மண்டபம், இது மாதிரி பல வகையான வேலைகள் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். மேலும் எங்களை மாதிரி இளம் தலைமுறையினர் நிறைய பேர் இந்த வேலையை கலந்து செஞ்சுக்கணுன்னா மாண்புமிகு அம்மா அவர்கள் அடுத்த தலைமுறை கைவினைஞர்கள்னு சொல்லி நிறைய எங்களை மாதிரி பசங்களை தேர்வு செஞ்சு எங்களுக்கு வேலை கற்றுக் கொடுத்து மேலும் நிறைய பயிற்சிக்கு தேவையான அளவுக்கு எங்களுக்கு மாதம் 2500 ரூபா சம்பளம், அது இல்லாமல் அவங்களுக்கு வேலைக்கு தேவையான உபகரணம் எல்லாமே எங்களுக்கு கொடுத்து உதவுறாங்க. நாங்கள் எங்கள் சிற்பத்துறை சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். 3 வருஷம் ட்ரைனிங்கு, மாதம் 2000 ஸ்டைபண்டு, நல்லா வசதியெல்லாம் செஞ்சு தராங்க. வேலை தொழில் நல்லா கற்றுக் கொடுத்தாங்க. கவர்மெண்ட்டுக்கும் அம்மாவும் நன்றி. பூம்புகார் உலோக சிற்ப நிலையத்தில் சேர்ந்தேன், பயிற்சி நிலையத்தில். அங்கே சொல்லி கொடுத்தாங்க படிப்பு, டிராயிங்கு, தெலுங்கு வேலை, இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. 2000 ரூபா மாதம் தந்தாங்க. இது 3வது வருஷம். இது எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. இது எங்களை மாரி இருக்கக்கூடாதவங்களுக்கு உதவியாக இருக்குது. இதை செஞ்சு கொடுத்த அம்மாவுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நன்றி சொல்கிறேன்.
பூம்புகார் சுலோக சிற்ப நிலையத்தில் 8 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். 3 வருஷம் இந்த கோர்ஸ் கொடுத்துட்ருக்கோம். 3 வருஷத்தில் 8 மாணவர்கள் எங்கள்கிட்ட தயாராகிட்டுருக்கோம். இந்த வருஷம் வந்து 3வது வருஷங்கிறதுனால சமஸ்கிருதம், ஓவியம், அளவு முறை, அப்புறம் வந்து மெழுகு பிடிப்பித்தல் எல்லாமே நாங்கள் இங்கே கற்றுத்தரோம். இந்த மாறும் வாய்ப்பை எங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கும் அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அம்மாவுடைய ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா 100% சம்பளம் அறிவித்து மறுபடியும் இந்த ஆண்டு 50% சம்பளம் அறிவித்தாங்க. இப்போ வந்து வேலையில் வந்து ஒரு சந்தோஷமும் இருக்குது எங்கள்கிட்ட. இதுக்கு காரணம் வந்து அம்மாவோட ஆட்சியில் இந்த நடவடிக்கை எடுத்ததுனால எங்களுக்கு கைவினை கலைஞர்கள் இப்போதைக்கு சந்தோஷமாக இருக்காங்க. அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். போன்ற ஆண்டு 100%, இந்த ஆண்டு 50% சேர்த்து 150% கொடுத்துருக்காங்க. எங்களுடைய ஒர்க்கு சார்பாக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 150% இந்த 2014 2014 ஏற்றி கொடுத்ததற்கு சொந்த பணியாளர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே 25 பணியாளர் திறம்பட பணிபுரிந்து வெளி அயல்நாட்டு சிறப்பு ஆணைகளையும் நாங்கள் வந்து பொருத்தி பண்ணியிருக்கோம். பித்தளை விளக்குகள் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. கார்த்திகை தீபத்துக்காக 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். மதுரை நாச்சியார் கோயில் வாகை குளத்துலேருந்து நல்ல தரமான விளக்குகள், நல்ல வெயிட்டாகவும் இருக்கும். ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். மக்கள் அனைவரும் வந்து நிறைய வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அடுக்கு தீபம், அது மாதிரி ரத தீபம், லட்சுமி விளக்கு, விநாயகர் விளக்கு, இப்படி பல வகையான விளக்குகள் கிடைக்குது. அதே மாதிரி மண்ணில் செஞ்ச விளக்குமே தீபம்லாம் கிடைக்குது உங்களுக்கு. மேலும் வீட்டிற்கு தேவையான அழகு சாதன பொருட்களும் கிடைக்குது. கைத்தறி துணி வகைகளும் கிடைக்குது. அதுமாதிரி லெதர் பேகு, லெதர் பர்ஸு, இந்த மாதிரி பல வகையான பொருட்கள் கிடைக்குது. வெளிநாடு வெளிமாநில மக்கள் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பலவிதமான கைவினைப் பொருட்கள் இங்கு இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக நமது தமிழ்நாட்டின் கைவினைப் பொருட்களான பந்துலோக சிலைகள், குத்து விளக்குகள், பித்தளை விளக்குகள், சந்தன மர சிற்பங்கள், சங்குகள், இங்கு கன்னியாகுமரியில் செய்யப்பட்ட நார் வகைகள், தேங்காய் நார் பொம்மைகள், தேங்காய் ஓட்டினால் செய்யப்பட்டு சின்ன சின்ன அழகான கைவினைப் பொருட்கள், ஜுவல்லரிகள், தங்க மூலம் பூசப்பட்ட நகை வகைகள், முத்து மாலைகள், பவள மாலைகள், நவரத்தின கற்கள், இவைகளும் சுற்றுலா பயணிகள் கவனமாக இங்கு இடம்பெற்றுள்ளன. அது மட்டும் இல்லாமல் இங்கு காண வரும் மக்கள் மிகவும் இந்த கைவினைப் பொருட்களை வாங்கி மகிழ்கிறார்கள். நம்ம தமிழ்நாடு அரசு இந்த கைவினைப் பொருட்களுக்கு மிகுந்த ஊக்கத்தை தந்து செயல்பட எங்களுக்கு மிகவும் உதவியாக உள்ளது. அமாவாசை காலத்தில் பூம்புகார் மிகவும் சிறப்பாக டெவலப் ஆகி கொண்டு இருக்கிறது. நான் மதுரை பூம்புகார் உற்பத்தி நிலையத்தில் வேலை பார்க்குறேன். என் பேர் சீனிவாசன். தமிழக அரசு சென்ற ஆண்டு அறிவித்தது சிறந்த கைவினைஞருக்கான விருதை நான் வாங்கியிருக்கேன். அந்த வாங்கினத்தில் ரொம்ப பெருமைப்படுறேன். கைவினைஞர் கலைஞர்களுக்கு ஊக்குவித்ததுக்கு, விருது வழங்கினதுக்கு அம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களோட உற்பத்தி நிலையமான நாச்சியார் கோயில், வாகைக்குளம், சுவாமிமலை மற்றும் மதுரை, சாண்டல்வுட் கார்விங்கான கள்ளக்குறிச்சி மற்றும் மாமல்லபுரத்தில் இது செய்யக்கூடிய எல்லா கைவினையாளர்களும் பயன்பெறுமாறு புது புது கண்காட்சிகள் மற்றும் புது புது இடங்களில் அதை கொண்டு போய் மக்களுக்கு சென்றடைய நாங்கள் நிறைய முயற்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதன் முயற்சியாக இப்போ வரக்கூடிய கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு பல்வேறு வித்தியாசமான விளக்குகள், மண் விளக்குகள் மற்றும் பித்தளை விளக்குகள் நாங்கள் வந்து மக்களுக்காக கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு நாங்கள் கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். மக்களுக்கும் தரமான ஒரு பொருள்களை குறைந்த விலையில் கொடுக்கறதுல நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். உலோகத்தினால் செய்யப்பட்ட சிலைகள், பித்தளை பொருட்களால் செய்யப்பட்ட விளக்குகள் மற்றும் சிலைகள், வெள்ளை உலோகத்தினால் செய்யப்பட்ட சிலைகள் மற்றும் மார்பிள் டஸ்டினால் செய்யப்பட்ட சிலைகள், மரத்தினால் செய்யப்பட்ட பரிசு பொருட்கள் இன்னும் பித்தளைனால் செய்யப்பட்ட அநேகமாக பரிசு பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இங்கு விற்கப்படும் அனைத்து பொருட்களும் ஏழை எளிய கைவினைஞரின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக வைக்கப்பட்டுள்ளது. பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்றும் மக்களின் முதல்வரின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும் பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் நானிலம் துதிக்கும் அம்மாவின் முன்னோடி திட்டங்களில் இடம்பெற்றுள்ள கைவினைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் தமிழ்நாடு கைத்திற தொழில்கள் வளர்ச்சி நிறுவனத்தின் நோக்கங்கள், விற்பனை பொருட்கள், விற்பனை அளவு, கண்காட்சிகள், விற்பனை நிலையங்கள், உற்பத்தி நிலையங்கள், ஏற்றுமதி உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில விரிவா பார்த்தோம்.
அடுத்த மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.